வணக்கம்மா. இன்றைக்கி வந்து நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன்மா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சன் பிளான்ட்டுமா. அடுப்படிக்கு சமையலுக்கு ரெகுலராக தேவைப்படுற கிச்சன் பிளான்ட்டு நம்ம தோட்டத்திலே வளர்த்து நம்ம சமைக்கிறது மருந்து இல்லாத ஆரோக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் காட்டுறோம்மா. இது ரெகுலராக நமக்கு பயன்பாடு தான். எப்படி மார்க்கில் 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணிடும் கத்திரிக்காய் பிளான்ட்டு. இது தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாமா. நான் பாருங்கள், ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வளர்த்துருக்கேன். இதில் 3 கத்திரி செடி 4 கத்திரி செடி இருக்குமா. கத்திரிக்காய் நமக்கு எப்பொழுதும் பயன்படும். ஆனால் கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் விளைவிச்சு சாப்பிட்றது ரொம்ப மனமாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இதெல்லாம் நமக்கு ரெகுலராக பயன்படுற காய்கறிகள் தான். வந்து தக்காளிம்மா. தக்காளி இல்லாத சமையலே இல்லை, சரிங்களா. இது வந்து காசி தக்காளிம்மா. இது தக்காளி இல்லாமல் நம்ம சமையல் கட்டுக்கே போக மாட்டோம். இங்கே பாருங்கள், நிறைய குட்டி குட்டி தக்காளி இருக்கு பாருங்கள். ஆடி மாதம் அறுவடை பண்ணும்போது நல்லா பெருசாக இருக்காங்கம்மா. இப்போ குட்டி குட்டியாக தான் இருக்காங்க. தக்காளி நம்ம வீட்டு தக்காளி போட்டு வச்சா அந்த சமையல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. அதை விட நமக்கு சாப்பிடும்போதும் நம்ம வீட்டு தக்காளிங்கிறன்னா ஒரு மனசு சந்தோஷம் வரும். நல்லாவும் இருக்குமா. இது வந்து அடுப்படியிலேருந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இது வந்து கிச்சன் பிளான்ட்டில் சேரும். எத்தனை தக்காளிக்காய் இருக்கா பாருங்கள். தக்காளிக்காய் கிட்டத்தட்ட 20 தக்காளிக்காய் இருக்குது. ஆனால் கோழி உருண்டை மாதிரி இருக்குமா தக்காளிக்காய். இது ஓமவல்லி இல்லைன்னா கற்பூரவல்லின்னுவாங்கம்மா. இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டியது. குழந்தைங்க இருக்கிற இடம், ஒரு பெரியவங்களுக்கு ஒரு சளின்னு சொன்னால் இல்லை ஒரு இலையை போட்டு சாப்பிட்லாம், கொதிக்க வச்சு சாப்பிட்லாமா. இதுக்கு பேர் ஓமவல்லி இல்லை கற்பூரவல்லி. இங்கே பாருங்கள், கீரையில் நம்ம அடிக்கடிக்கு கீரை விதை போட்டு கீரை உருவாக்க வேணாம். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்குவோம்மா. நான் ஒரு வாரம் சூப்புனா ஒரு வாரம் கடையிறதுக்கு எடுத்துப்பேன். நமக்கு நல்லா பாருங்கள், டப்பில் போட்டுக்க பாருங்கள். இது வந்து கிச்சன் வேஸ்டேஜில் அப்படியே கீரை பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி அப்படியே நம்ம அந்த ஆஞ்சி போடுறோம்லம்மா, அதை நட்டு விட்டுட்டோம்மா. நான் எந்த அளவுக்கு கீரை ஒரு நாளைக்கு கீரை இருக்காங்கம்மா. இந்தமாரி பொன்னாங்கண்ணி கீரைகள் ஒரு தடவை நட்டுட்டிங்கன்னா அது வந்து வருஷம் தாண்டி நமக்கு பயன் கொடுக்கும். அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம் நம்ம. மற்ற கீரைகள் மாதிரி இல்லை, பொன்னாங்கண்ணி கீரை நீண்ட நாள் பயன் தரும், கண்ணுக்கு சிறந்தது. இது வந்து அவரைக்கொடிமா. தானாக வந்து அவரைக்கொடி. நான் விதை போடலை, நம்ம மெத்தையை கூட்டி அள்ளி வைக்கும்போது அதுலேருந்து அவரைக்கொடி அவரை விதை இருந்து வந்திருக்கு. இதில் 2 அவரைக்கொடி இருக்குமா. இது வந்து இன்னும் பூவும் வைக்கல, காயும் வைக்கல. நம்மகிட்ட இருக்கிற காய்கறி செடின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்மகிட்ட அவரைக்கொடி இருக்குது, பாவக்காய் இருக்குது, சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. அப்புறம் இதெல்லாம் தானே கிச்சன்லேருந்து உருவாக்குற காய்கறிகள். இதில் இந்த அவரைக்கொடி வராதுமா. இருந்தாலும் என் மாடி தோட்டத்தில் பசுமையாக இருக்காங்க. இது பயனுள்ள தகவலுங்கிறது தான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கொஞ்சம் நேரம் கிடைச்சா ஒரு முருங்கை மரத்தை, இடமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரு 25 லிட்டர் கேனு, ஒரு ட்ரம்மு இல்லை ஒரு சாக்கு பையில் கொஞ்சம் தோட்டம் மண் நிரப்பி முருங்கை மரம் கொஞ்சம் வச்சு விடுங்கம்மா. முருங்கை வந்து நமக்கு வாரத்தில் ஒரு நாள் சூப்பு போட்டு குடிக்க உதவும். ஒரு அவசரம் ஆக்கறனா 2 முருங்கைக்கீரை உடச்சிக்கலாம். அந்த முருங்கை மரத்தை வைங்க. முருங்கம்மா. இது மிளகாய் செடி. நிறைய பூ பூத்துருக்கு, பிஞ்சு வச்சுருக்குமா அந்த செடியில். மிளகாய் இல்லாத சமையலும் இல்லை நமக்கு. எதில் போட்டாலும் 2 மிளகாய் போடுவோம். அது நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிளகாய் செடிமா. இந்த மாதிரி ஒரு 4-5 செடி இருக்குது நம்மக்கிட்ட. மிளகாய் செடி தாம்மா. இதில் 4-5 மிளகாய் வச்சுருக்குமா. அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே தான் நான் மிளகாய் வந்து நாற்று விட்டதே. இங்கே தான் இவங்களும் பூ பூத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கருந்துளசி. துளசியெல்லாம் ஒரு வீட்டில் வந்து இருக்க வேண்டிய செடிமா. நம்மகிட்ட கருந்துளசி இருக்குது. நம்ம எந்த பச்சை துளசி யூஸ் பண்ணுற மாதிரி இது யூஸ் பண்ணலாமா. இதுக்கு ஒரு வரலாறு இருக்குமா. நான் சொந்த நெல் அறுவடை பண்ணும்போது அந்த மிஷினில் நெல் அரைக்கிற அரிசி அரைப்போம்மா, அந்த மிஷின்லேருந்து எடுத்துன்னு வந்து வச்சோம்மா. இது கிட்டத்தட்ட நமக்கு தொடர்ந்து ஒரு 6-7 வருஷமாக வந்துட்டுருக்காங்க. கருந்துளசி, மிளகாய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து கிச்சன் பிளான்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறது, டெய்லியும் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா. உடல் ஆரோக்கியம் முக்கியம். நஞ்சு இல்லாத கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவைக்கு துளசி எடுத்துக்கலாம். இன்னும் வெண்டைக்காய் இருக்குது, தக்காளி இருக்குது, வெங்காய பயிர் சொல்லலாம், மல்லித்தழை சொல்லலாம், புதினா தழை சொல்லலாம், வெங்காயத்தாள் சொல்லலாம். ஒரு 10 காய்கறி இருக்குமா கிச்சன் பிளான்ட்டுன்ற மாதிரி. இதெல்லாம் நமக்கு வந்து கிச்சன் பிளான்ட்டுன்னு சொல்கிறேன். நம்ம அடுப்படிக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது. துளசிலாம் கொஞ்சம் மருத்துவ குணம் கொண்டது. இதெல்லாம் ஒரு தோட்டத்தில் இருக்க வேண்டிய செடிகள்மா.
கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இதெல்லாம் ஒரு தோட்டம். நம்ம வாரத்தில் 2 நாளாவது காய்கறி கிடைக்கும். நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தோட்டம் வச்சு சின்ன சின்ன சும்மா ஒரு 2 செடி 3 செடி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஆடியில் கொத்தமல்லி விதை போடுறது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, போட்டு காட்டுறேன். ரொம்ப நன்றிம்மா.